பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம். என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் பார்க்க போகிறோம். கேட்டகரிஸ்னால் நமக்கு தெரியும், குரூப்பாக பிரிக்கிறோம். ஸ்பீசிஸ், ஜீனஸ் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Classification is not a single step process but involves hierarchy of steps in which each step represents a rank or a category. இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கிளாசிஃபிகேஷன் சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது. ஓகே, நிறைய சிஸ்டமேட்டிக்காக நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அதில் ஹயரார்கி அப்படிங்கிறது என்னென்னா, லோயர்லேருந்து ஹையர், படிப்படியாக போகிறது அப்படின்னு அர்த்தம். சின்னதுலேருந்து பெரியது, அதுதான் ஹயரார்கி அப்படிம்பாங்க, குட்டியிலேருந்து பெருசு. ஹயரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ், நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரு ரேங்க்கு அல்லது கேட்டகரிமிங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரு ரேங்க் ஆர் கேட்டகரின்னு சொல்கிறோம்ல, இந்த ரேங்க் தான் டாக்ஸா. டாக்ஸாங்கிறது ப்ளூரல், டாக்ஸான் அப்படிங்கிறது சிங்குலர். ஓகே, since the category is a part of overall taxonomic arrangement, category அப்படிங்கிறது overall taxonomic arrangementக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு part. It is called taxonomic category and all categories together constitute taxonomic hierarchy. இப்போ என்ன சொல்கிறாங்க, டாக்ஸானமியில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டகரியை வைக்கிறீங்க. கேட்டகரி ஹயரார்க்கியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு கேட்டகரி அல்லது ஒரு ரேங்க்னு சொல்கிறீங்க. எல்லா கேட்டகரியும் சேர்த்து தான் நம்ம டாக்ஸானமியை வகைப்படுத்துகிறோம். அதனால் அது டாக்ஸானமிக் ஹயரார்க்கிங்கிறோம். எல்லா கேட்டகரியும் சேர்த்து டாக்ஸானமிக் கேட்டகரி எல்லாத்தையும் டுகெதராக போட்டால் டாக்ஸானமிக் ஹயரார்க்கி. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஈச் கேட்டகரி ரெஃபர் டு அஸ் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸ்பீசிஸ் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இதுனா ஸ்பீசிஸ் தான். ஓகே, இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ட்ஸ் எ ரேங்க் அண்ட் இஸ் காமன்லி டேர்ம்ட் அஸ் டாக்ஸான். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்ஸானமியில் ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, கிளாஸு, ஆர்டர், இந்த மாதிரி நிறைய குரூப்பாக நீங்கள் கேட்டகரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ் வருது இல்லையா, ஒவ்வொரு கேட்டகரியையும் நம்ம ரேங்க்னு சொல்லலாம், டாக்ஸான்னு சொல்லலாம். எல்லா கேட்டகரியும் டுகெதராக வச்சா டாக்ஸானமிக் ஹயரார்க்கின்னு சொல்கிறோம். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட், taxonomic categories and hierarchy can be illustrated by an example. So ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்கிறாங்க. Insects represents a group of organisms sharing common features like 3 pairs of joined legs. இன்செக்டில் என்னங்க இருக்கும், 3 பேர்ஸ். ஜாயிண்ட் லெக்ஸ் வந்து 3 பேர்ஸ் இருக்குது. ஸோ அதாவது கால்கள். இந்த பூச்சி நம்ம இப்படி வரைஞ்சோன்னா இப்படி வரையலாங்க. இப்படி வரைஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன், 1 2 3 3 பேர்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் லெக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்செக்ட், பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம ஒரு கேட்டகரி, இன்செக்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு ஒரு கேரக்டர் எடுத்திருக்கோம். என்ன, 3 பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ், 3 பேர் லெக்ஸ் இருக்குது. It means insects are recognizable concrete object which can be classified. So இப்போ இன்செக்டை நம்ம ரெக்கக்னைசபிள் அப்படியே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கான்க்ரீட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் தனித்துவமாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், குரூப் பண்ணலாம். And thus were given a rank or category. அப்போ 3 pairs of joined legs இருந்தால் அதை இன்செக்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொண்டு போய் வைக்கலாம். Can you name other such groups of organism? நான் சொல்லிட்டா மேமல்ஸ், எக்ஸ்டர்னல் இயர்ஸ் இருக்கும், பாடியில் ஹேர்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் மேமல்ஸ், பாலூட்டிகள், பால் கொடுக்கும் குட்டி போட்டு மேமல்ஸ், இந்த மாதிரி சொல்லலாம். ரிமெம்பர், குரூப்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் கேட்டகரி. ஒவ்வொரு குரூப்பும் ஒரு கேட்டகரின்னு சொல்கிறோம். கேட்டகரி ஃபர்தர் டினோட்ஸ் ரேங்க். இந்த இடத்துல இந்த 2 பேராகிராஃப்லையும் என்ன சொல்கிறாங்க, குரூப்பு, டாக்ஸான், ரேங்க்கு, இது எல்லாமே ஒன்று தான். கேட்டகரி எல்லாம் ஒன்று தாங்கிறாங்க. ஈச் ரேங்க்கு இன்னொரு பேர் தான் டாக்ஸான். இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸ்பீசிஸ் ஒரு யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், பேசிக் யூனிட். ஜீனஸ் ஒரு யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ டாக்ஸான், ரேங்க்கு, கேட்டகரி, யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எல்லாம் ஒன்று தான். These taxonomic groupsனாலும் கேட்டகரி தான். Groups or categories, பூச்சி வருதுங்க, பூச்சி வந்தால் அதாகும். Categories are distinct biological entities and not merely morphological aggregates. வெறும் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வச்சு இந்த டாக்ஸான், குரூப்பு, கேட்டகரி, ரேங்க் எல்லாம் ஒன்று தான். அதை நம்ம பிரிக்கலை. இது உங்களுக்கு மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை மட்டும் வச்சு பிரிக்காம இதை ஒரு பயாலஜிக்கல், தனித்தனியான பயாலஜிக்கல் என்டைட்டி, டிஸ்டிங்க்ட்னா தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் என்டைட்டி குரூப்பாக பிரிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டுங்க,
Taxonomical studies of all known organisms have led to the development of common categories such as இப்போ taxonomical studies எல்லாத்தையும் put together போட்டு நமக்கு அந்த ஹையரார்க்கியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட் தான் taxon தான் rank தான் group தான் category மறந்துடக்கூடாது எல்லாம் ஒன்று தான் ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ kingdom phylum or division phylumங்கிறது அனிமல்ஸுக்கு சொல்றது சுவாலஜியில் டிவிஷன்ங்கிறது பிளான்ட்ஸுக்கு இவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்க டிவிஷன் ஃபார் பிளான்ட்ஸ் ஃபைலம் ஃபார் அனிமல்ஸ் ரெண்டும் ஒரே கேட்டகரி தான் ஒரே ரேங்க் தான் ஃபைலம் அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் டிவிஷன்ங்கிற நேமை பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீசிஸ் அப்போ இதுல 7 இருக்கு 1 2 3 4 5 6 7 இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது கிங் அரசர் இருந்தார் பிளே விளையாடுறாரு என்ன விளையாடுறாரு கார்டு என்ன கார்டு இந்த சீட்டுக்கட்டு கார்டு ஆன் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கிரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்டூலில் விளையாண்டாரு கிங் பிளே கார்ட்ஸ் ஆன் ஃப்ளாட் கிரீன் ஸ்டூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஷார்ட் ட்ரிக் கிங்டம் ஃபைலம் தான் நம்ம பிளான்ட்டுக்கு டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது ஞாபகம் வச்சுக்கணும் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீசிஸ் இதான் டாக்ஸானமிக் ஹையரார்க்கி படிப்படியா ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் அதுக்கு மேலே கொஞ்சம் பெருசு ஜீனஸ் அதுக்கு மேலே ஃபேமிலி அதுக்கு மேலே ஆர்டர் அதுக்கு மேலே கிளாஸ் அதுக்கு மேலே ஃபைலம் அதுக்கு மேலே கிங்டம் ஃபைலத்துக்கு பதிலாக நம்ம டிவிஷன் அப்படிங்கிற டேர்மை பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ஏனும் வந்துருச்சு ஓகேங்களா all organisms including those in plant and animal kingdoms have species as the lowest category plants இருக்கலாம் animal kingdom இருக்கலாம் எதுவா இருந்தாலும் lowest category species highest category kingdom மறந்துடக்கூடாது now the question you may ask is how to place an organism in various categories ஒரு ஆடு உங்ககிட்ட கொடுத்தாச்சு ஆடு sheep இருக்குல்லே ஆடு cattle அந்த ஆட்டை எங்க எப்படி நீங்க வந்து குரூப் பண்ணுவீங்க முதல்ல பெரிய குரூப் அதை அனிமல் கிங்டத்தில் வைப்பீங்க பிளான்ட் கிங்டத்தில் வைக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் எந்த ஃபைலத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் எந்த கிளாஸ் எந்த ஆர்டர் எந்த ஃபேமிலி எந்த ஜீனஸ் ஸ்பீசிஸ் அதுதான் ஓகே அந்த மாதிரி the basic requirement is knowledge of characters of an individual or group of organisms so இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் என்ன நாலேஜ் அதோட காமன் கேரக்டர்ஸ் இப்போ ஆடுன்னு சொன்னேன் முதுகெலும்பு இருக்கு வெர்டிபிரேட் பாலூட்டி அதுக்கு எக்ஸ்டர்னல் ஏர் காது இருக்கு இயர் இருக்கு அண்ட் ஹேர் பாடியில ஹேர் இருக்கு அப்ப அது மேமல்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ரீசனோட அதை குரூப் பண்ண தெரிஞ்சுக்கணும் நாலேஜ் இருக்கணும் this helps in identify similarities and dissimilarities among the individuals of the same kind of organism ஆடு மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசத்தோட similarities அப்புறம் வேற ஒரு ஆர்கானிசத்துக்கிட்ட இருந்து ஆடு எப்படி டிஃபர் ஆயிருக்கு டிசிமிலாரிட்டிஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது as well as other kind of organisms so similar organism மற்ற ஆர்கானிசத்துக்கு இடையில இருக்கக்கூடிய similarities ஒற்றுமைகள் டிசிமிலாரிட்டிஸ் வேற்றுமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் ஓகே இப்போ ஒவ்வொரு கேட்டகரியும் டீடைலா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் கேட்டகரி எது சொன்னோம் ஸ்பீசிஸ் so taxonomic studies consider a group of individual organisms which with fundamental similarities as a species so fundamental similarities na அடிப்படையா ஒற்றுமைகளோட இருக்கக்கூடிய group of organisms ஸ்பீசிஸ் மனிதர்கள் எல்லாம் ஒரு ஸ்பீசிஸ் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிமோ மேஞ்சிஃபரா இண்டிகா மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் ஒரு ஸ்பீசிஸ் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் இருக்கணும் என்ன ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் ஹியூமன்னா 2 கை 2 கால் இருக்கணும் அந்த ஆர்கானிசத்துக்குள்ள ரீப்ரொடியூஸ் பண்ணி யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி இருந்தா அதை ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் one should be able to distinguish one species from the other closely related species based on their distinct morphological differences டிஸ்டிங்னா டிஃபரெண்டா இருக்கக்கூடிய மார்பாலஜிக்கல் டிஃபரன்சஸ்னா வெளிப்புற தோற்றத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை வச்சு ஒரு ஸ்பீசிஸை இன்னொரு ஸ்பீசிஸ் கிட்ட இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க நமக்கு தெரியணும் அதுவும் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் எடுத்துக்காட்டுக்கு சிம்பன்சி மனுஷன் டிஃபரன்ஸ் தெரியணும் அண்டங்காக்கா மணிக்கழுத்து காக்கா டிஃபரன்ஸ் தெரியணும் ஸோ அதுதாங்க மார்பாலஜிக்கலாவே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் let us consider Mangifera indica plants கொடுத்திருக்காங்க Mangifera indicaங்கிறது மேங்கோ ட்ரீ Solanum tuberosum அப்படிங்கிறது பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு Panthera leo அப்படிங்கிறது லயன் சிங்கம் இவங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ல क्वेश्चनல கேட்பாங்க all the three names இந்த செகண்ட் நேம் பாருங்க இந்த ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய செகண்ட் நேம் இண்டிகா டியூபரோசம் லியோ
Indica, tuberosum and leo represents the specific epithet, species name அது represent பண்ணுது. While the first word Mangifera, Solanum, Panthera ஒவ்வொன்றிலையும் genera name and the generic name, genus name represent பண்ணுது and represent another higher level of taxon or category. இதில் என்ன சொல்றாங்க, ஸ்பீசிஸ் தான் பேசிக் ஸ்மாலஸ்ட் கேட்டகரி, ஸ்மாலஸ்ட் ரேங்க். அதுக்கு அடுத்த ஹையர் ரேங்க் ஜீனஸ். ஸோ ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் ரெண்டோட தான் ஒரு பைனாமியல் நேம் வைப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஈச் ஜீனஸ் மே ஹேவ் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ் ரெப்ரசன்டிங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ சொலானம் அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ் நேம். ஒரு ஜீனஸ்லயே நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். ஜீனஸ் சேமா இருக்கும், பட் ஸ்பீசிஸ் டிஃபரெண்டா இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு. பட் ஹேவிங் மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ், மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ் எக்ஸ்டர்னலா ஒற்றுமைகள் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு சேம் ஜீனஸ் நேம் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், Panthera has another specific epithet called tigris. Panthera leo, Panthera tigris அந்த மாதிரி. And Solanum includes, tigrisனா என்னங்க, டைகர், புலி. Solanum includes species like nigrum. Solanum nigramங்கிறது மணத்தக்காளி கீரை, Solanum nigrum. அதே சமயத்துல Solanum melongena. Solanum melongenaங்கிறது கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயும் மணத்தக்காளியும் பார்த்தீங்கன்னா லீஃப், செடியெல்லாம் கிட்டத்தட்ட மார்பாலஜிக்கலி ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேம் ஜீனஸ்ல போய் அந்த மெலோஞ்சினாங்கிற ஸ்பீசிஸையும் நைக்ரம்ங்கிற ஸ்பீசிஸையும் வச்சுட்டாங்க. Solanum melongena, Solanum nigrum அந்த மாதிரி. Human being belongs to species sapiens. நம்ம வந்து என்ன ஸ்பீசிஸ், ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோங்கிறது ஜீனஸ் நேம், சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம், ஸ்பெசிபிக் எபித்தட்னு சொல்லலாம், which is grouped in the genus Homo. The scientific name thus for human being is written Homo sapiens. டைப் பண்ணியிருக்கறனால இட்டாலிக்ஸ்ல டைப் பண்ணியிருக்காங்க. ரைட் பண்ணும்போது நீங்க தனித்தனியா அண்டர்லைன் பண்ணி ரைட் பண்ணணும் எழுதும் பொழுது. பைனாமியல் நேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, இப்போ ஸ்பீசிஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கறது ஜீனஸ். Genus அப்படிங்கிறது comprises a group of related species which has more characters in common in comparison to species of other genera. இதுல என்ன சொல்றாங்க, ஒரு ஜீனஸ்க்குள்ள வரக்கூடிய இப்ப Solanum nigrum, Solanum melongena, Solanum tuberosum இவங்களுக்கு closely related characters இருக்கும் ஒரு ஜீனஸ்க்குள்ள வரக்கூடிய ஸ்பீசிஸ்க்கு. அதே Solanum nigramயும் Mangifera indica, Solanum வேற ஜீனஸ், Mangifera வேற ஜீனஸ், இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதே Solanum nigrum, Solanum tuberosumக்கு டிஃபரன்ஸ் கம்மியாகவும் சிமிலாரிட்டிஸ் ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஒற்றுமை ஜாஸ்தி, ஒரே ஜீனஸ்க்கு கீழே வர ஸ்பீசிஸ்க்கு ஒற்றுமை ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. We can say that genera are aggregates of closely related species. மார்ஃபாலஜிக்கலா சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஜீனஸ்ல வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டேட்டோ, பிரிஞ்சால் ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். பொட்டேட்டோங்கிறது Solanum tuberosum, பிரிஞ்சால்ங்கிறது Solanum melongena கத்திரிக்காய், belongs to the genus Solanum. அதே போல லயன், Panthera leon சொல்றாங்க, leopard, Panthera pardus அப்படிங்கறாங்க, and tiger, Panthera tigris. With several common feature are all species of genus Panthera. So Panthera கீழ புலி, leopard, lion இதெல்லாம் வந்துருதுங்க. Thus this genus differs from another genus. Felis includes cats. இந்த பூனை இருக்கு பாத்தீங்களா, அது ஃபெலிஸ் அப்படிங்கிற ஜீனஸ்ல வருது. பூனையில இருந்து இந்த மூணு பேரும் டிஃபர் ஆயிருப்பாங்க. இவங்க எல்லாம் இந்த மூணு பேரும் பேந்தராங்கிற ஜீனஸ், பூனை ஃபெலிஸ்ங்கிற ஜீனஸ், டூ டிஃப்ரெண்ட் ஜீனஸ். அதனாலதான் ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு உருவத்துல, சைஸ்ல எல்லாத்துலயும் டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஓகே, அதே க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ்லாம், அதாவது க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ஒரே ஜீனஸ்ல வரதெல்லாம் மார்ஃபாலஜிக்கலி சிமிலரா இருக்காங்க. வேற ஜீனஸ்ல வரது என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இது. அடுத்து ஃபேமிலிங்க, ஜீனஸ்க்கு அடுத்து ஃபேமிலி. The next category family has a group of related genera. இப்போ என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஸ்பீசிஸ் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் கேரக்டர்ஸ் இருக்கும், அவங்களுக்குள்ளே ரீப்ரொடியூஸ் பண்ணி யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ் ஸ்பீசிஸ் எல்லாம் நம்ம ஜீனஸ்ல வச்சோம். இப்போ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ் எல்லாம் ஃபேமிலியில் வைப்போம். நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும். டிசிமிலர் ஜீனஸ் எல்லாம் வேற வேற டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ்ல வைப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. So the next category family has a group of related genera with still less number of similarities as compared to the genus and species. மேல போக போக similar characters குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்க. Families are characterized on the basis of both vegetative and reproductive feature. இந்த இடத்துல வந்துருச்சா, vegetative அப்படிங்கிறது morphological character, வெளிப்புறத்துல root, stem, leaf, vegetative character.
ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ங்கிறது ஃப்ளவர், ஃப்ரூட், சீடு. பூ, காய், கனி ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர். வெஜிடேட்டிவ் ஃபீச்சர்ங்கிறது ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ். among plants for example 3 different genera. சொலானம்ங்கிற ஒரு ஜீனஸ், பெட்டூனியா அப்படிங்கிற ஒரு ஜீனஸ், டத்தூராங்கிற ஜீனஸ். இது எல்லாமே சொலனேசி ஃபேமிலியில வரும். பாருங்க, டிஃப்ரெண்ட் ஜீனஸ். சில ரிலேட்டட் கேரக்டர்ஸ் இருக்கனால சிங்கிள் ஃபேமிலியில கொண்டு போய் வச்சிருக்காங்க. சொலானம், பெட்டூனியா, டத்தூரா இந்த 3 ஜீனஸும் ஜெனிரா ப்ளூரல்ல, சொலனேசிங்கிற சிங்கிள் ஃபேமிலியில வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஜீனஸ். among animals, அனிமல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ங்க. பேந்தரா கம்பரைசிங் லயன், டைகர், லெப்பர்டு. பேந்தரால தான் லயன், டைகர், லெப்பர்டு எல்லாம் வந்துடும். இஸ் புட் அலாங் வித் த ஜீனஸ் ஃபெலிஸ். கேட், பூனையோட சேர்த்து ஒரு ஃபேமிலியில வச்சிருக்காங்க. இந்த ஃபேமிலி ஃபெலிடே. சிங்கம், புலி, லெப்பர்டு, அதுக்கப்புறம் பூனை, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபெலிடேங்கிற சிங்கிள் ஃபேமிலியில வச்சிருக்காங்க. இதுல சிங்கம், புலி, லெப்பர்டு இதெல்லாம் வந்து ஒரு ஜீனஸ், அதாவது பேந்தராங்கிற ஜீனஸ்ல இருந்தாலும் கேட்ஸ், ஃபெலிஸ்ங்கிற டிஃப்ரெண்ட் ஜீனஸ்ல இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில கேரக்டர் ஒத்து போறதுனால, மார்ஃபாலஜிக் அதாவது வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் ஒத்து போறதுனால ஃபெலிடேல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சொலனேசில என்னென்ன ஜீனஸ்லாம் வரும், ஜெனிராலாம் வரும். சொலானம், பெட்டூனியா, டத்தூரா. ஃபெலிடேல என்னென்ன ஜீனஸ்லாம் வரும், லயன், டைகர், லெப்பர்ட், ஃபெலிஸ் இதெல்லாம் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, similarly, if you observe the features of cat and a dog, you will find some similarities and some differences as well as. கேட்டுக்கும் டாகுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் தெரியும், சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். They are separated into 2 different families. கேட் வந்து ஃபெலிடே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த பேந்தராவோட போய் வச்சிருக்காங்க. பட் டாக் வந்து கேனிடே அப்படிங்கிற ஃபேமிலி, டிஃப்ரெண்ட் ஃபேமிலியில வச்சிருக்காங்க. ஸோ கேட்டும் டாகும் வேற வேற ஃபேமிலியில இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஃபேமிலியில வர ஜீனஸ் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வச்சிருங்க. டிஃப்ரெண்ட் ஃபேமிலியில வருது, கேட் வந்து ஃபெலிடே, டாக் வந்து கெனிடே. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்டர். யூ ஹேவ் சீன் ஏர்லியர் தட் கேட்டகரிஸ் லைக் ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலிஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. நிறைய நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கிறத வச்சு தான் ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி வச்சாங்க. Generally, order and other higher taxonomic categories are identified based on their aggregates of characters. Aggregates of characters என்ன, நிறைய கேரக்டர்ஸை தொகுத்து சேர்த்து தான் இனிமே வைப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலியில டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கா, வேற ஃபேமிலிக்கு போ, வேற ஜீனஸ்க்கு போ, வேற ஸ்பீசிஸ்க்கு போன்னு வச்சிருவாங்க. பட் இங்க நிறைய ஃபேமிலியை கொண்டு வந்து ஒரு ஆர்டர்ல வைப்பாங்க. ஸோ அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இனிமே வந்துடும் ஆர்டர்ல இருந்து. Order being a higher category is assemblage of families. Group of similar characters உள்ள families கொண்டு வந்து ஒரு ஆர்டர்ல வைப்பாங்க. Which exhibit a few similar characters. ரொம்ப கம்மியான சிமிலர் கேரக்டர்ஸ் தான் மேலே போக போக வரும். அதாவது சேம், சிமிலர், ஒத்து போகக்கூடிய கேரக்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் மேலே போக போக போக. The similar characters are less in number. Similar characters ரொம்ப குறைவா இருக்கும் as compared to the different genera included in a family. ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ள நிறைய ஜெனிரா வச்சிருக்கோம், அதில் சிமிலர் கேரக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதே நீங்கள் அதை ஆர்டரில் வந்து கம்பேர் பண்ணும்போது ஆர்டரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபேமிலியில் சிமிலர் கேரக்டர்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பிளான்ட் ஃபேமிலிஸ் லைக் கன்வால்வுலேசி, சொலனேசி இந்த ரெண்டையும் கொண்டு வந்து போலிமோனியல்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் வச்சுருக்காங்க. எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. மெயின்லி பேஸ்ட் ஆன் த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், ஃப்ளவரோட கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கன்வால்வுலேசி, சொலனேசியை கொண்டு வந்து போலிமோனியல்ஸ்ல வச்சிருக்காங்க. த அனிமல் ஆர்டர் கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் ஃபேமிலிஸ் லைக் ஃபெலிடே அண்ட் கெனிடே. ஃபெலிடேனா கேட் ஃபேமிலி, கெனிடேனா டாக் ஃபேமிலி. டாக் ஃபேமிலியும் கேட் ஃபேமிலியும் கொண்டு வந்து கார்னிவோராலாம் வச்சிருக்காங்க. கார்னிவோரானா என்னங்க, அடுத்தவங்களை பிடிச்சி திங்கிறது. கார்னிவோர்ஸ்னா விலங்கு, இன்னொரு ஆர்கானிசத்தை பிடிச்சி திங்கிறது, அதாங்க விலங்கு, நான் வெஜிடேரியன் கார்னிவோரானா. ஓகே, அடுத்து கிளாஸ். திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கிளாஸ்ல குரூப் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா, சிமிலர் கேரக்டர்ஸ் உள்ள ஆர்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு கிளாஸ்ல வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க எல்லாமே எக்ஸாம்பிள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிரைமேட்டா, பிரைமேட்டானா டிஜிட்ஸ், ஃபிங்கர்ஸோட இருந்தா பிரைமேட்டா, மறந்துடாதீங்க. பிரைமேட்டா கம்பரைசிங் மங்கீஸ், இதுக்கு எல்லாமே விரல்கள் இருக்கும், விரல்கள் தான் டிஜிட்ஸ் அப்படிம்போம். கொரில்லா,
Gibbon is placed in the class Mammalia along with orders Carnivora that includes animals like tiger, cat, dog. So class Mammalia has other orders also. இங்க கிளாஸுக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அனிமல்ஸ்ல Mammalia. Mammaliana எக்ஸ்டர்னல் இயர்ஸ் இருக்கணும், ஹேர்ஸ் இருக்கணும், பாலூட்டிகள் குட்டி போட்டு பால் கொடுக்கணும். அததான் Mammalia அப்படிமோ. ஸோ Mammaliaங்கிற கிளாஸ்ல பிரைமேட்டா monkeys, gorilla, gibbon இதெல்லாம் பிரைமேட்டா ஆர்டர் பிரைமேட்டா வந்துருது. அதுக்கப்புறம் இதுல கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டரும் வந்துருது. கார்னிவோரானா நான் வெஜிடேரியன் அனிமல்ஸ், டைகர், கேட், டாக் இதெல்லாமும் மேமாலியால வந்துருது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் ஒரு கிளாஸ்ல கொண்டு வந்து வச்சிருவாங்க. அடுத்து ஃபைலம் கிளாஸஸ், அடுத்து குரூப் ஆஃப் கிளாஸஸ் சேர்த்து ஃபைலத்தில் வைப்பாங்க. கம்ப்ரைசிங் அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ். ஃபிஷஸ் தெரியும், தண்ணியில் நீந்துறது. ஆம்பிபியன்ஸ் இந்த ஃப்ராக், நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். reptiles, ஊர்வன, birds, பரப்பன, along with mammals constitute next higher category called phylum. So இவங்க mammals பாலூட்டி, பட் பேர்ட்ஸ்ங்கிறது என்னதுங்க, முட்டை போடுறது. ரெப்டைல்ஸும் முட்டை போடுறது. ஸோ இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து சிங்கிள் ஃபைலத்தில் வைக்கிறாங்க. All these based on the common features like presence of, இப்போ எதை பேஸ் பண்ணி, அந்த பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இது எல்லாத்துக்குமே நோட்டோ கார்டு இருக்குது. முதுகெலும்பு, அந்த நோட்டோ கார்டு இருக்குல்லையா, முதுகு நான் நோட்டோ கார்டு அண்ட் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம். டார்சல்னா முதுகு சைடில் இருக்கக்கூடிய, ஹாலோ ஓட்ட இருக்கக்கூடிய நியூரல் சிஸ்டம் இருக்கு. ஆர் இன்க்ளூடட் இன் ஃபைலம் கார்டேட்டா. நோட்டோ கார்டு இருக்கணும், டார்சல்னா முதுகு சைடில் இருக்கக்கூடிய ஹாலோ நியூரல் சிஸ்டம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கிறத கார்டேட்டால கொண்டு வந்து வச்சிருவாங்க. நீ முட்டை போடு, குட்டி போடு, பறை, நீந்து, நிலத்துல இரு, நீரிலையும் நிலத்திலையும் இரு, அதை பத்தி கவலை இல்லை. உனக்கு நோட்டோ கார்டு இருக்குதா, டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் இருக்குதா, நீ கார்டேட்டாங்கிற ஃபைலத்துல வந்துருவ அப்படின்னு குரூப் பண்ணல. அப்ப மேல போக போக பாருங்க, ஜெனரல் கேரக்டர்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது, சிமிலர் கேரக்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன் கேஸ் ஆஃப் பிளான்ஸ், கிளாஸஸ் வித் எ ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் அசைன்ட் டு a higher category called division. இங்க phylum அனிமல்ஸுக்கு, பிளான்ட்ஸுக்கு டிவிஷன். பிளான்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல, விட்டுருங்க. அனிமல்ஸ்க்கு மட்டும் கார்டேட்டா அப்படின்ற ஃபைலத்தை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கார்டேட்டானா நோட்டோகார்ட் அண்ட் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் இருக்கும். பேர்ட்ஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் எல்லாமே கார்டேட்டால வந்துடும். அடுத்து கிங்டம்ங்க. All animals belong to various phyla are assigned to a highest category called lowest category species, highest category kingdom. Kingdomல animal kingdom, animalia சொல்வோம். அதே போல kingdom plantae on the other hand is distinct and comprises all plants from various divisions. எல்லா அனிமல்ஸையும் அனிமல் கிங்டம் ஆர் அனிமாலியால வச்சிருவீங்க, எல்லா பிளான்ட்ஸையும் பிளான்ட் கிங்டத்துல வச்சிருவீங்க, உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும். Henceforth we will refer to these two groups as animal and plant kingdoms. Animal kingdom, plant kingdom ரெண்டு பிரிவா பிரிச்சுக்குவோம். ஓகே பாருங்க, கிங் பிளேஸ் கார்ட்ஸ் ஆன் ஃபிளாட் கிரீன் ஸ்டூல். ஷார்ட் ட்ரிக்கிங் எழுதி வச்சுக்கோங்க. கிங் பிளே கார்ட்ஸ் ஆன் ஃபிளாட்டா இருக்கக்கூடிய கிரீன் கலர் ஸ்டூல். கிங் பிளே கார்ட்ஸ் ஆன் ஃபிளாட் கிரீன் ஸ்டூல். ஷார்ட் ட்ரிக் ஈஸியாக ஞாபகம் வச்சு நீங்கள் இந்த ஹையரார்க்கியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்மாலஸ்ட் யூனிட், பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஸ்மாலஸ்ட் யூனிட் ஸ்பீசிஸ், லார்ஜஸ்ட் யூனிட் வந்து கிங்டம், மறந்துடாதீங்க. சரிங்க. The taxonomic categories from species to kingdom have been shown in the ascending order. Ascending order na கீழ இருந்து மேலன்னு அர்த்தம். கீழ இருந்து மேல, குட்டியில இருந்து பெருசு, அதான் ascending order. Starting with the species in figure 1.1. These are broad categories. However, taxonomists have also developed subcategories in this hierarchy to facilitate more sound and scientific placement of various taxa. Taxana rank, category, group தெரியணும். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் இருக்கு, சப் ஸ்பீசிஸ்னு ஒன்று இருக்கும், ஜீனஸ் இருக்கு, சப் ஜீனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்தராக சப் கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்க இப்போ ரீசெண்ட் கிளாசிஃபிகேஷனில். ஸோ தட் நம்ம மீனிங்ஃபுல்லாக ஆர்கானிசத்தை, பிளான்ஸையோ அனிமல்ஸையோ கிளாஸிஃபை பண்ண முடியும். லுக் அட் த ஹையரார்கி இன் ஃபிகர் 1.1. கேன் யூ ரீகால் த பேசிஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்? எஸ், ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசத்தெல்லாம் ஸ்பீசிஸில் வைப்பேங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், ஆனால் அந்த ஸ்பீசிஸ்க்குள்ள க்ளோஸ்லி ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்க, சேம் ஜீனஸில் வைப்பேன். என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை
டிஃப்ரெண்ட் ஜீனஸில் வைப்பேன். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸை ஃபேமிலியில் வைப்பேன், ஒரு ஃபேமிலியில். ஸோ அந்த மாதிரி அதுதான் நம்ம ரீகால் பண்ணால் நமக்கு வருது. Say for example, as we go higher from species to kingdom, the number of common characteristics goes on decreasing. இது exam point of viewல ரொம்ப முக்கியம். நீங்க மேல போக போக ஸ்பீசிஸ்ல காமன் கேரக்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். மேல போக போக அசெண்டிங் ஆர்டர்ல மேல போக போக காமன் கேரக்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். That is very important. ஞாபகம் வச்சுக்கோங்க. So look at the hierarchy. Okay, as we go higher from species to kingdom, the number of common characteristics goes on decreasing. Lower the taxa, கீழே taxa எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இருக்கீங்களோ, more are the characteristics that are that the members within the taxon share. So கீழே lower the taxa, taxana rank or group, அதிகமான common characters அங்க ஷேர் பண்ணிப்பாங்க. Higher the category, மேலே போக போக greater is difficulty of determining the relationship to the other taxa at the same level. கிங்டம்க்குலாம் போயிட்டீங்க அப்படின்னா entirely different. அதாவது அமீபாங்கிற யூனிசெல்லுலர் அனிமலும் அனிமல் கிங்டத்தில் தான் இருக்கும், மேமல்ஸும் அனிமல் கிங்டத்தில் தான் இருக்கும். அப்போ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்லாம் ஹையஸ்ட் கேட்டகரி ஆர் ஹையஸ்ட் டாக்ஸால குரூப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம டிஃபரன்சியேஷன் பார்க்கறது ரொம்ப சிரமமா போயிடும். Hence the problem of classification becomes more complex in higher category. Lower category ஈஸியா இருக்கும். Table 1.1 indicates the taxonomic category to which some common organisms like housefly E, man, mango, wheat belong. இப்போ பார்க்கலாம். அந்த இதுல இருந்து क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. நல்லா பாருங்க. man, அவனோட பயாலஜிக்கல் நேம் என்ன? ஹோமோ சேப்பியன்ஸ். இதுல ஹோமோங்கிறது ஜீனஸ், சேப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ். அவன் எந்த ஃபேமிலியில வரான்? ஹோமினிடே. இதுல பாருங்க நாலுமே 4 டிஃப்ரெண்ட் ஃபேமிலி. பிரைமேட்டா அப்படிங்கிற ஆர்டர்ல வரான், கிளாஸ் மேமாலியால வரான், கார்டேட்டாங்கிற ஃபைலத்துல வரான். ஃபைலம் டிவிஷன்ங்கிறது பிளான்ட்ஸுக்கு. ஹவுஸ் ஃப்ளை, மஸ்கா டொமஸ்டிகா அப்படிங்கிறது, அதுல ஜீனஸ் நேம் மஸ்கா, ஃபேமிலி மஸ்கிடே, ஆர்டர் டிப்திரா, கிளாஸ் இன்செக்டா, லார்ஜஸ்ட் கிளாஸ் இன் த வேர்ல்டு. இதுல தான் அதிகமான அனிமல்ஸ் இருக்கிறது. ஆர்த்ரோபோடா அப்படிங்கிற ஃபைலம் ஆர்த்ரோபோடா தான் லார்ஜஸ்ட் ஃபைலம். இன்செக்ட் எதுல இருக்கோ அதுதான் லார்ஜஸ்ட் ஃபைலம். ஞாபகம் வச்சுங்க. பிளான்ட்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள். மேஞ்சிஃபெரா இண்டிகால, மேஞ்சிஃபெராங்கிறது ஜீனஸ் நேம், அனகார்டியேசி அப்படிங்கிற ஃபேமிலி, சாப்பிண்டேல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர். பிளான்ட்ஸ்க்கு ஆர்டர்ல ஏல்ஸ்னு முடியும். டைகாட்டிலிடனே அப்படிங்கிற கிளாஸ் 2 காட்டிலிடன்ஸ் இருக்கும். அண்ட் டிவிஷன், பிளான்ட்ஸ்னா டிவிஷன்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிக்கணும், ஏஞ்சியோஸ்பெர்மே. அப்புறம் டைகாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா மோனோகாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ல. வீட் பயாலஜிக்கல் நேம் வந்து ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ட்ரிட்டிகம் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், போயேசி ஃபேமிலியை சேர்ந்தது, போயல்ஸ் ஆர்டரை சேர்ந்தது. மோனோகாட்டிலிடனே ஃபேமிலி, ஆஞ்சியோஸ்பெர்மே தான். ஆஞ்சியோஸ்பெர்மேனா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். வித் க்ளோஸ்ட் சீடட் பிளான்ட்ஸ். க்ளோஸ்ட் சீடட் பிளான்ட், சீட் வந்து க்ளோஸ்ட் சீட் ஃப்ரூட்ஸோட இருந்தா ஆஞ்சியோஸ்பெர்ம், ஃப்ரூட் இல்லாமல் இருந்ததுன்னா ஜிம்னோஸ்பெர்ம். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம லிவிங் வேர்ல்டோட லைன் பை லைன் என்சிஆர்டி ரிவிஷன் முடிக்கிறோம். இது எல்லாமே எதுவுமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இல்லாமல் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் இதில் கொடுத்துருப்பாங்க சம்மரியில். நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு சாப்டர் படித்தோம் அப்படின்னா அந்த சாப்டரில் 100 to 150 கொஷின்ஸ், 200 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. என்சிஆர்டி லைன் டு லைன் எடுத்த கொஷின் பேங்காக இருந்தால் அது பெட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ.